எனது சிரிப்பு எதிரிகளின் வெறுப்பு, எனது பார்வை எதிரிகளின் ரத்த வேர்வை, எனது நடை ராஜ நடை, எனது உடல் எதிரிகள் நடுக்கப்படை, எனது வாள் எதிரிகளின் இளமுத்தோல், எனது பேச்சு எதிரிகள் நடுக்க மூச்சு, அண்டங்கள் நடுநடுக பிண்டங்கள் கிடுகிடுக அட்டலகோ சத்தே கட்டிட பிரசத்தே எதுப்பேன் கொடுவான் முட்டிப்பேன் என் காலடி. நானல்ல என் உயிரல்ல, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தேன். வாழ வழியின்றி உண்ண உணவின்றி இறைக்க இடமின்றி தவிர்த்துக் கொண்டிருந்தேன். வடநாட்டில் இருந்து தென்னாட்டை அடைந்தேன். ஒரு பகுதியாக மங்களபுரி நாட்டு இந்நாட்டு மன்னன் என் பேச்சு திறமையை கண்டு படை தளபதி என்ற பெயர் பற்றி அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து இப்படி மயப்பையும் தெரியாது கூட அடிக்கிறேன். மரியாதை கட்டுவோம். கை வச்சா அவன் அவ்வளவுதான் காட்ட வேண்டி வரும். கைக்கு வைக்காத அவன் ஒக்காலா ஓய் ஐயா தப்பா நினைக்காத. அவன் காலையில அடிச்சான். ஆமாங்க நீ இப்ப அடிச்சுக்கிறீங்க. அதான் சொன்னேன் ஐயா. நான் காலத்தாமதமா அது அந்த காரணமே நான் கிடையாது. பசங்க தான் கேள்வி கேட்க அவன் கேள்வி கேட்டா எங்க காது கூசுது. அவனுக்கு வாய்தான் கூசு, எனக்கு காது கூசு. அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி. கேள்வி கேட்கும் அளவுக்கு ஆமாங்க என்ன கேட்டான் தெரியுமா? 3 யானையா 3 யானையாங்க அண்ணாடி கோயிலுக்கு போமா. கோயிலுக்கு போயிட்டு அவசரம் மட்டும் வருமா. ஒரு நாள் பஞ்சம் போச்சுக்கலாம். 3 யானையும் ஒரு யானை வாட்சில நின்னுச்சான். 2 யானை உள்ள பூச்சான். அது யானை என்ன கேக்குறான்? பதிலளித்தாயா? நான் சொல்ல அவனே சொல்லிட்டான். என்ன சொன்னா? அவன் சொல்றான் என்னப்பா சொன்னா? 2 யானை கோயில் உள்ள பூச்சி ஒரு யானை உள்ள போல. யானை கேட்டான் ஏன்டா உள்ள போலன்னு கேட்டா அந்த யானை தலை ஊத்திங்கதான். பொம்பளை யானை கேள்விலாம் கேட்கறாங்க உனக்கு. நீங்கள் எவ்வாறு வந்தவர்கள்? சொல்லுங்க. நீ வழக்கை நீ இணக்கை நீ வழக்கை. சரிங்க சரிங்க நோ ப்ராப்ளம். ஐயா நீங்கள் இருவரும் என் உடல் பிறவா நண்பர்கள். ஆமாங்க. உடல் பிறப்புகளால் கிடைக்க உறவு கவிதை அதிர்ஷ்டவனா தானாக தேடி எடுத்த உறவு. இருவரும் பொக்கிஷவனா. டேய் டேய் வனா அது போல சொல்லாத சொல்லாத. நல்லதான போயிடுது பாருங்க. அவன் என்ன சொல்றான்? நீ அங்க நான் சாணி போற மாதிரி நான் சொல்றேன். ஐயா 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 நீ நின்னு சொல்ல சனவாத்து மாதிரி. நான் சொல்லல ஐயா. இப்போதான் ஆரம்பிச்சாங்க டீ வரல. ஆனா நீ டீ கடை பையில ராவன் சொன்ன மாதிரி நேத்து கனவு கட்டுது. வரும்படி உத்துரு ஓட்டி வந்தாரே பார்க்கலாம். அன்னை வரையறத்தால பொன்னாக விளையக்கூடிய மங்களபுரி நாட்டை ஆண்டவர். நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் அந்த குரலுக்கு ஏற்றால் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் கண்ணிமை போல் காட்டு வரும் மன்னரை படைத்தளபதி கார்கோடகனை மாற்றி தென்னல் வரும் போதெல்லாம் ஜனம் சாத்திருக்க தலைமையாரே 2 தினங்களாகவே உலக பவனி சென்றாய். நமது ஆட்சி பற்றி மக்கள் பேசி குறையற்ற நாட்டில் நம்ம பத்தா பெருமையா பேசுங்க. அமெரிக்கால பேசுறாங்க ஆஹா ஓ ஓ பேசு. சிகாகோல பேசுறாங்க ஆஹா ஓ ஓ பேசு. ஆஸ்திரேலியால பேசுறாங்க ஆஹா ஓ ஓ பேசு. ஏன் இந்த ஊர்லயே பேசிக்கிறாங்க ஆஹா ஓ ஓ பேசு. அமெரிக்கா வெளிநாடு. ஆமா இந்த ஊர் கால இது வெளிநாடு தாங்க. வெளிநாட்டு மக்கள் உட்காந்துக்கிறாங்க. வெளிநாட்டு மக்கள் உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் வெளிநாடு தான். தெரியலையா? ஒரு நாட்டு தளபதி உனக்கு தெரியல. உனக்கு புரியலையா? வா சொல்றேன் வா. அமெரிக்கா நமக்கு என்ன நாடு? வெளிநாடு. அமெரிக்கா வெளிநாடு நமக்கு வெளிநாடு. நமக்கு அமெரிக்காக்காரன் நம்ம நாடு நாடு வெளிநாடு. அதை தான் நானும் சொல்லிக்கிறேன். அவன் வந்து சொல்றது ஏறப்பலாம் கிடைக்கலாம் விடு. சரி யார் வரது? இளைய மகள் ஏழரசு வெளிநாடு சென்றார். அவன்கிட்ட எல்லோருக்கும் சக்கரை லட்டுல வாரி கொடுக்கணும். அவள் வரவேற்பு வரட்சி வந்து விட்டார்கள்.
அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாற நானா மறவே உன்னை நானா மறவே வெள்ளி தீபங்களே குழப்பம் ஒளிமயமாக தாருங்களே ஒற்றுமை நிலவோடு நேர்மை என்னும் பீடத்திலே வராமல் ஆட்சி புரிந்தவரும் இன்று போல் எங்கென்று இருக்க வேண்டும் என்று என் உணமாற வீடோட காலம் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஒரு இளவரசி என்று பார்க்காமல் உனக்கு இப்பதான் தெரியும் எங்க அப்பா தெரியும் அப்பால போப்பா இளவச்சம்மா என் தெரிஞ்சா தெரிஞ்சா ஆமா நீ யாரு என்ன பார்த்து யாரு கேட்டேன் உன்னை வச்சிருந்ததே நான் இல்லம்மா சின்ன வயசுல இடுப்புல தூக்கி வச்சிருந்தேன் நான் தான் ஓடுவேன் குடு குடு ஓடுவேன் அண்ணா ஐஸ் வாங்கி கொடுண்ணா ஐஸ் வாங்கி நான் கொடுப்பேன் நான் புளிப்பாச்சு வாங்கி கொடுப்பேன் நீ பான் தப்பி கிடப்பேன் ஆமா உனக்கு ஏறு குட்டி அம்மா உனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துனேன் பல்லா கொடுப்பா குட்டள்ளி கொடுப்பேன் சின்ன வயசு சொன்னது நம்ம காட்டுவேன் இல்ல சொல்லி காட்டினேன் வந்துச்சா சரி பரவாயில்ல உன் அமட்டம் முள்ளையில பாத்துட்டு அப்ப பாத்துட்டு இவ்வளவு துண்டு ஆளு காணுமே எங்க போயிட்ட வெளிநாடு போயிருந்தேன் வெளிநாடா ஆமா சும்மா வெளில எல்லாம் ரொம்ப தொல்லுக்குதா எப்படி போனா நந்த போனியா இப்ப அங்கங்க மழை பெய்யுது தண்ணி தேங்கி எப்படி போனா இல்ல பஸ்ல போனேன் பஸ்ல பிளேன்ல போயிட்டு வந்தேன் பிளேன்ல ஆமா ஏரோப்ளானா ஆமா ஆமா ஏரோப்ளான் கீழ சொல்ல ஊர் பொறுச்சுக்குதா மேல போச்சோ சின்னதா தெட்டா அப்ப உங்களெல்லாம் குட்டு குட்டு ஆக்கி ஏத்துவாங்களா ஏய் கீழ இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி அது பெருசா தான் இருக்கும் உன்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை சின்னதா தெரியும் என் பார்வை சின்னதா தெரியும் அது சின்னதா தெரிஞ்சா பெருசா தெரியும் அவ்வளவு தொல்லு போறியா திடீர்னு பசிக்குது மேல எங்கன்னா பச்சோறு வாட்டில் கட்டி இறக்கி சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளிச்சோறு என்ன கலரி மாதிரி ஏய் எல்லாமே அங்கே இருக்கு மேலேயே ஏரோப்ளான் உள்ளவா ஆமா ஆமா ஏரோப்ளான் உள்ள அடிப்பேரி போட்டுருந்தாங்கன்னா ஏரோப்ளான் பச்சிச்சுனா என்ன பண்ணுவா அடுப்புலாம் எரி பண்ண மாட்டாங்க சுவிட்ச் போட்டா வரும் சுச்சி காலம் மாறி போச்சு 2023 இனிமே யாரும் சோறாக்காதீங்கம்மா சுத்தி தாட்டு விடு அதை ஆக்கிங்க இனிமே ஆம்பளைங்களா வேலைக்கு போவாதீப்பா சுத்தி தாட்டு விடு அதே வேலை பார்த்து இனிமே சாமிலாத்து தெத்துறோம் நீங்க வராதீப்பா சுத்தி தாட்டு விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள உட்காந்துக்கும் இனிமே நாடக்கார கூட நீங்க அமுத்தாதீப்பா சுத்தி தாட்டு விடுங்க நாங்களே வந்து ஆட்டு ஓடி போடுவோம் அதே தான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் காசாலாம் சுத்தி வந்துடும் சரி பரவாயில்ல அவ்வளவு தொலை போற ஃபுல்லா சாப்பிட்டு திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா கக்கா சனி முடிச்சதே எங்க இருக்கு தனி அங்கே இருக்கு இது மேலேவா ஆமா வேறப்பலாம் பரவத்துல கக்கா போயிடுங்களா அப்ப கேவனா நந்த பண்ண அவன் தள்ளி வந்து சாடி மாதிரி வீடு சதறி கடாசுனாச்சு கீழலாம் விழாது அது தனி சேஃப்டிக்கே இருக்கு அது கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சீங்க ஓ மை காட் நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் பொங்கல் கூட பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் கக்கா பார்சல் பண்ணி இப்பதான் பாத்துக்கிறேன் சரி பார்சல் பண்ணிக்கலாம் பிச்சில் வச்சு எடுத்துருங்களா அப்படியே எடுத்துருவீங்க சி பரவாயில்ல இருக்கட்டும் சரிங்க மாமா வெளிநாடு போய் பட்ட படிப்பு வச்சேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா நான் செக்கிலிட்டு ஆட்ட போகிறேன் கேள்வி கேட்க போறேன் என்ன கேள்வி பதில் சொல்லுவியா நீ என்ன கேள்வி நான் சொல்லுவேன் தான் பாத்துலாமா வண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையாட்சியால பாண்டமும் மனமே பெய்யாத மழையும் இது மூணும் சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நீ மாட்டார் கமாயோ சொல்லு ஐயோ வண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையாட்சியால பாண்டமும் மனமே பெய்யாத மழையும் இது மூணு ஒரு போல செப்பு டாமா நான் படிச்ச பாடத்திலே வராது கார்ப்பரேஷன் தான் சொல்லி தருவாங்க நீயே வெளிநாடு போன ஆமா இது என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது என்ன கேள்வி தெரியுமா நான் கேட்ட கேள்வி சாதாரண பொருளுமா என்ன பொருள் ஆமா தேங்காய்
எப்படி தேங்காய் அதை உடைச்சா உள்ள வெள்ளையாக்கு போயிரு. ஆமா. அது ஒண்ணா வெளுக்காது வெள்ளையாவே இருக்கும். மேல இப்ப ஓடு அது உடையா செய்யாத பாண்டம். உள்ளுக்கு இப்ப தண்ணி வானமே பெய்யாத மழை. இது மூணு ஒரு பொருள். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். நோ ப்ராப்ளம். எஸ் சரி. இன்னொரு கேள்வி. நான் கடைக்கு போய் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி இங்க இருக்கிற ஜனம் கிட்ட நான் 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும்? ஸ்டெப் நீ மாட்டாரு. 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் நஷ்டம் வரடா. 100 ரூபாய் நஷ்டம் வரும். நச்சு வருமா? ஆமா. இது வெளிநாட்டு படிப்பா? நான் சொல்றேன் 200 ரூபாய் லாபம் வரும். எப்படி 200 ரூபாய்? ஆமா. 100 ரூபாய் நஷ்டம் தான் வரும். இல்ல 200 ரூபாய் லாபம் வரும். சொல்லு பார்க்கலாம். 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபாய் லாபம் வரும். ஐயோ, என்னடா 100 ரூபாய் நஷ்டம் வரும்டா. எப்படி சொல்ற? நான் எவ்வளவு நீ முட்டை வாங்குறேன்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்குறியா? இது எவ்வளவு? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்குறேன். நான் வரல காட்டேன். 400 ரூபாய்னா வரல காட்டேன்னா நான் எவ்வளவுக்கு முட்டை வாங்கணும் கூட உனக்கு தெரியல. நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம். நான் 100 ரூபாய் 400 ரூபாய். இதுதான் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லி எல்லாரும் கோய் போட்டுருவாங்க. சிங்கம் இல்ல. சரி பரவாயில்ல. இன்னொரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? ஆண்டவன் எலிக்காம ஆள வச்சான். கேள்வி. ஆண்டவன் எலிக்கியா வாழ வச்சா? ஆமா. ஆண்டவன் எலிக்கியா வாழ வச்சனா அது இறைவனுடைய படிப்பு. என்ன பச்சை மால் வைக்க உன்ன பச்சை மால் வைக்க எலிக்கா வச்சான். டெர்மி கமா மாட்டுக்கு வச்சான். மாட்டுக்கா வச்சான் எனக்கு தெரியும். அது கொசு உட்காந்தா தள்ளி உடுத்துக்கு. மாட்டுக்கா மால் வச்சான் எனக்கு தெரியும். அது புடுக்கு போட்டா தள்ளி உடுத்துக்கு. நாய்க்கா மால் வச்சான் எனக்கு தெரியும். ஏன்னா சாப்பாடு போடா நண்டி சொல்ல டிங் டிங்னு ஆட்டு போயிடும். குரங்கா மால் வச்சான் எனக்கு தெரியும். மரத்துல கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்கா மால் வச்சான் டெர்மி கமால். அது அது ஆண்டவனுடைய படிப்பு. அது யாருக்கு வைக்கணுமோ அதை வச்சிருக்கு. ஆனா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? காப்ரேஷன்ல புட்டு சொல்லி தெரியும். ஆண்டவன் எலிக்கா மால் வச்சான் தெரியுமா? அந்த எலி அப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போடத்தான். ஆனா நமக்கு மால் வைக்கல தெரியுமா? அங்கதான் சிந்திக்கணும். நமக்கு 4 பேர் ஆள வச்சான். எலிக்கு வாழ வச்சான். உனக்கு சாரி பின்னாடி இல்ல வச்ச மவன்ட்டாங்க. வந்தாச்சு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னடா எல்லாம் பாத்து நிக்குது. ஏய் குல்குல் கமான் ஓடி வா. என்னாச்சு? நன்றி இல்லாத அடிக்கிறேடா. நீ பொண்ணு உன்னை உங்க அம்மா சேர்த்துட்டாங்கடா. அனாதே உன்னை நான் தாடா தூக்கி வாழ்த்த பொலபொலான்னுடா. பச்சை பச்சை ஆக்கி எஞ்சி வச்சுடா. தோச்சு விட்டு நான் புளிச்சு நாத்தாச்சுடா. நன்றி இல்லாம அடிக்கிறேன். அது உனக்கு கடமையடா. ராஜாக்கரம வெங்காயக்கரம. அந்த பெண்கள் ஆடிய நாட்டியம் பரதநாட்டியம். நீ ஆடிய நாட்டியம் பரதநாட்டியம். ஐயோ மயில கூட அடிக்கிறா. கணக்கு சரியா போச்சு. அந்த பெண்கள் வாயை சிக்கவில்லை. வாயா சிகிச்சா வாயதானா எல்லாத்தையும் அசைக்க வைக்கிறேன். போ ஓடி வாமா. ஆடு பாரு எல்லாமே